அம்பேத்கரியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் பெரியாரியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் மார்க்சியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் களத்திலே நின்று பணியாற்றாமல் இருந்தால், ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மட்டுமே இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் வெறும் சாதி பெருமை பேசக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம யாரும் சீண்ட போவதில்லை. நம்மை சீண்டுகிறார்கள் என்றால் நாம் விவரமாக இருக்கிறோம் என்று பொருள். நாம் மிகவும் ஸ்டஃப் உள்ளவர்கள் என்று பொருள். நாம் ஒரு சக்தியாக இருக்கிறோம் என்று பொருள். இல்லைன்னா அவன் கண்டுக்க மாட்டான், போயிடுவான். அது ஏதோ அந்த ஜனங்கிட்ட சொல்லிட்டு ஒரு சீட்டை கிட்ட வாங்கி நின்றுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணுவார் பாவம், நல்ல மனுஷன் அப்படின்னு போயிடுவான். இப்பயே அவன் திட்டுறான். அவன் பேசுற அரசியலுக்கு ஆப்பு வைக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்பப்போ அவருடைய முகத்திரையை கிழிக்கிறோம், தோலை உரிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான். அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கல, என்ன ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. அம்பாட்டுக்கு வந்தான், நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். என்ன நாடகம் பாருங்க. நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட, சார் அது ஒன்றும் இல்லை, யாரும் தம்பி தெரியாம வேண்டாம், விட்டுருங்க, ஒன்றும் கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ அந்த மாதிரி உடனே ஃபோன் பண்ணி, ஏன்பா தேவையில்லாமல் இதை ஊதி பொறுக்கிறீங்க, விடுங்க, ஏதோ தெரியாம நின்னா நீங்க போய் சத்தம் போட்டீங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படி சொல்லி நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னாரு. அடங்க மருன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லைங்க. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். அது எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நான் அடங்க மறு அத்துமீறு கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு, போலியா ஒரு வீரன். சினிமாவில் தான் இப்படி பேச முடியும், வெளியே வந்து பேசிப்பாரு, பேச முடியாது. சரி, சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க, பேசு. திருமாவளவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் மனசை வச்சுக்கிட்டு தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களே, பேசு, இன்னும் பேசிட்டே இருங்க, திரைப்படங்கள்ல பேசிட்டே இருங்க. அடங்க மறுன்னா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாட்டு முழக்கம். அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல. எந்த இடத்திலும் யாரையும் நான் அடின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது கிடையாது.